நாம் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தது ஸ்ரீ திரிபுரா ரகசியத்துல ஞானகாண்டம் ரமணாசிரமம் வெளியிட புஸ்தகம் அத்தியாயம் 17 ஜனகர் உபதேசம் சமாதி லட்சணம். அதாவது அப்சல்யூட்டா விழிப்பு நிலை வாழ்க்கை பூரா இம்மயமா இருக்கணும். எப்படிப்பட்ட தன்மையில நம்முடைய சுட்டறிவு கூட வைக்கப்படணும், எண்ணங்கள் கூட வைக்கப்படணும். நம்மளுடைய உணர்வுன்றது எப்படி பிரவகிச்சுன்னு இருக்கு, வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்றதுதான் அதோட சிங்கிங் ஆறுது. சொல்லுவா இல்லையா, சிங்கிங் அப்படின்றா சிங்க்ரனைஸ் ஆகிக்கிறது, இன்டர்னலைஸ் பண்ணிக்கிறது, கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு. இந்த இந்த இது நம்ம எனக்கு வழி கிடைச்சிருது, எனக்கு வழி புலப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு ஒரு முமுட்சுவானவன், முமுட்சுன்னா தீவிர வேட்கை கொண்டவன், தான் யார், தன்னுடைய சொரூப உண்மை நிலை என்ன, வெறுமனே 5 புலன்களாலையும் மனத்தாலையும் மெமரின்னு சொல்லப்படுற பழையவைகளாலையும் அனுபவங்களாலையும் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற அந்த தன்மைதானா நான். இந்த உலகமாக விவகரித்து நானுமே என்ன புரிஞ்சுக்கல, இந்த உலகத்துல எங்கேயோ வழி தெரியாம மாட்டிண்டா மாதிரி இந்த உலக விஷயங்கள், உறவு விஷயங்கள், நான், பஞ்ச புலன் விஷயங்கள் அப்படின்னு எல்லாமாக சேர்ந்து ஒரு குருட்டாட்டமா குழப்பிக் கொண்டிருக்கின்றது. இதிலேருந்து இதே அன்றாட வாழ்க்கைக்கு தெளிவு வரணும்னா அவன் ஒரே பாதைதான். உண்மையில நான்ன்றது என்ன, தேகமா, பஞ்ச கோஷங்களா, மனமா, சித்தமா, அகங்காரமா, இல்லாட்டி வேற ஏதானும் எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்கா இப்படின்றத பார்க்கும் பொழுதே நுணுக்கமான பார்வையில நிலைகள் எல்லாம் தட்டுப்படும். வாழ்க்கையினுடைய அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு சமயத்திலையும் நம்ம உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு பலவிதமான ஆசாபாசங்களுக்கும் கோபதாபங்களுக்கும் ஆட்படும் பொழுது அவைகள் எல்லாம் அது உணர்ச்சிகள் நம் மேலேறி நாமவே மாறி நம்ம அதுக்கு அது வயப்பட்டு அப்படியே இருப்போம். அப்படி இருக்கும் பொழுது உண்மையில என்ன நிலை அப்படின்னு பாக்குறதுக்கு திருப்பி அதே உணர்ச்சிகள், அதே பயங்கள், அதே கோபதாபங்கள், கட்டுண்ட தன்மைகள், இதை எல்லாமே விசாரம் பண்ணுவோம். அப்படி விசாரம் பண்ணும் பொழுது முக்கியமான ஆதியில் இருந்த சமத்துவம், அதாவது பிறப்பு மாத்திரம் இல்ல, இந்த பெரிய பிரம்மாண்டமா தோன்றி இருக்கிற கிரியேஷன்ல நம்மளும் ஒரு புள்ளி இல்லையா. தோன்றி இருக்கிறது எனக்கு தோன்றி இருந்தனாலே நான் அதுக்கு அயலா நிக்கல. இந்த பிரம்மாண்டத்தை விட்டு எங்கேயோ வேற ஒரு பிரபஞ்சத்துல நான் மாத்திரம் நின்றுட்டு இந்த பிரபஞ்சத்தை பாக்குற மாதிரி இல்ல, இதுக்குள்ளேயே நான் அடக்கம். இப்படி இருக்கிற இந்த பெரிய பிரம்மாண்டமான பிரபஞ்சமே என்ன, பிரபஞ்சத்துல சூரிய உதயங்களாகவும் பருவ காலங்களாகவும் காலமும் தேசமுமா பெரிய பெரிய அண்டவெளிகளாகவும் கோள்களாகவும் நாலு கிழமைன்ற மாதிரி திதின்ற மாதிரி மணித்துளிகள் வரைக்கும் இப்படி இருக்கிற எல்லா தன்மைகளும் உள்ளே இருந்து வெளியே வருகின்றதா, இல்லாட்டி வெளியில அவைகள்லாம் இருக்கு, அதுலயும் நானும் ஒரு ஒரு பசுமாடு மாதிரி, ஒரு தென்னைமரம் மாதிரி, ஒரு அறிவுல இருந்து 5 அறிவு கொண்ட ஒரு பிரகிருதியா, ஒரு தோற்றமா அப்படின்றத ஆராயும் பொழுதுதான் இல்ல எல்லாமே உள்ளேந்து வருது, உள்ளதான் திரும்பி பார்க்கணும். உள் மூலமா இருக்கிற அந்த பேரறிவு பொருள் ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்து இந்த தேகத்தை வெறுமனே அப்படியே கிடத்தி நல்ல ரெஸ்ட கொடுத்து, ரிலாக்ஸேஷனை கொடுத்து, மனம் புத்தி அகங்காரம் எதுவுமே இயங்காம இருந்த தன்மை இப்பொழுது என் மூலமாகவே உலகமாகவும் விரிகின்றது, ஒவ்வொருத்தர் மூலமாகவும் அது விரிகின்றது. அதுல நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, வேணும் வேணாம் அப்படின்னு ஏகப்பட்ட இரட்டைகளா நம்ம விரிஞ்சு தொழில்பட்டு கொண்டிருக்கின்றோம். இப்ப உள்ளேந்து வரத உள்ளதான் போய் பார்க்கணும், அதனாலதான் உள்ள திரும்பணும். அப்படி உள்ள திரும்பும் பொழுது நிறைய நிலைகள் தட்டுப்படும், அமைதி கூடும். இதெல்லாம் ஆதியில் இந்த சிருஷ்டியே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதான் அந்த வித்யாரண்ய முனின்றவர் பஞ்சதசின்றதுல
வேத வாக்கியங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். அதுல ஒரு வேத வாக்கியத்துக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் ஏகமேவா அத்விதீயம் சத்து நாமரூப விவர்ஜிதம் சிருஷ்டேஹே புராதுனா அப்பி அஸ்ய தாத்ருத்வம் தத் இது ஈரியத்தே அப்படின்றாரு. ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, ஒருமை தான் இருக்கு. அந்த ஒருமை கூட விஞ்ஞானம் சிங்குலாரிட்டின்னு பேசிட்டு இருக்கு. நீங்க இப்ப இந்த இன்டர்ஸ்டெல்லார்னு ஒரு படம் வந்தது, அந்த படம் பாத்தீங்கன்னா வார்ம் ஹோல் வழியா டிராவல் பண்ணுவான். அதாவது வெளிச்சம் ஒரு சூரிய கிரணம் மாதிரி ஒரு நட்சத்திரத்திலிருந்து வர ஒரு ஒளியே வரத்துக்கு எவ்வளவோ 1000 ஆண்டுகள் ஆகுதான். அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும், அதை கடக்கிறதுக்கோசரம் இவன் விஞ்ஞானமா அந்த படம் எடுத்திருப்பான். அந்த படத்துல வார்ம் ஹோல் வழியா அது அப்படியே கொண்டு போய் அங்க விட்டுருதான், டைம்லெஸ்ஸா கொண்டு போய் அங்க கொண்டு விட்டுருதான். இவன் அந்த வார்ம் ஹோல் வழியா போகும்போதே இவருக்கு 30 வயசுல பிறந்த ஒரு பொண்ணுக்கு இவர் அங்க வார்ம் ஹோல்ல அங்க போய் 32 வயசு 33 வயசு தான் இருக்கும். ஆனா ஒரு பொண்ணுக்கு 120 வயசு ஆயிடும், ஏதோ ஒரு 90 வயசு ஆயிடும். அந்த மாதிரி இந்த காலங்கள்லாம் சின்ன பின்னமா இருக்கு. ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சோலார் சிஸ்டத்துக்கு போற மாதிரி போயிட்டா அந்த மாதிரி காலம் எல்லாம் எராட்டிக்கா இந்த பூமியினுடைய கணிப்புகள் எல்லாம் கடந்து இருக்கு. இது விஞ்ஞானத்திலேயே அவ ப்ரூவ் பண்ணிருக்கா, சிங்குலாரிட்டின்றா. இந்த ஆதியில் இருந்த சமத்துவம் தான் சமாதி. இந்த சமாதியை நம்மளுடைய மெய்ஞானிகள் ஒரே க்ஷணத்துல உள்ள திரும்பி பார்த்து, அட காலமே இல்லப்பா, ஆழ்ந்த உலகத்துல எங்கப்பா காலம் இருந்தது, தேசம் எங்கப்பா இருந்தது அப்படின்னு அந்த ஆதியில் இருந்த அந்த சமத்துவமான ஈக்குலிபிரியம் ஸ்டேட்லயே போய் அப்படியே செட்டில் ஆறா. இந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட் எல்லாம் இப்ப ஒரு விவரிக்க போறார். அததான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல 206வது பக்கத்துல ஒரு கடைசியில இருந்து ஒரு 4-5 லைனுக்கு மேல பிறகு, அதாவது அங்கிருந்து என்ன எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அவரு சிரவணத்தால் ஏற்பட்ட பரோட்ச ஞானத்தின் பிறகு பலவிதமா இன்டைரக்டா நம்ம காதல பலவிதமா விழுந்து, சரி உள்ளதான் திரும்பணும் அப்படின்னு கன்விக்ஷன் ஆயிடுது. உள்ள என்னையே தான் நான் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு கன்விக்ஷன் ஆயிடுது. அப்படி திரும்பின பிறகு அத்வைதமான இவ்விதம் சிரவணத்தால் ஏற்பட்ட பரோட்ச ஞானத்தின் பிறகு இன்டைரக்ட் நாலேஜ் மூலமா அத்வைதமான தன் ஆத்ம தேவதை இன்னது என்று சாஸ்திர விரோதம் இன்றிய நல்ல புத்தியால் தீர விசாரித்து, அதாவது சாஸ்திர விரோதம் இன்றியன்னு என்ன அர்த்தம், ஏற்கனவே முடிச்சு வச்சுட்டாங்க. நம்ம திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிச்சு போராட வேண்டாம். உண்மை இது, நான் உண்மையை தேட புறப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கவே வேண்டாம். ரமண மகரிஷியினுடைய அனுபவத்தை கூட பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா அவரு பூர்வத்திலேயே எல்லாத்தையும் முடிச்சவர், பழைய ஜென்மங்கள்லயே எல்லாத்தையும் முடிச்ச பெரிய ஒரு இறை சொரூபம் அது. நம்மளுடைய நலனுக்கோசரம் நம்மளுக்கு எல்லாம் தெளிவு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இதுவே அந்த 19வது நூற்றாண்டுல அவர் பிறந்தார், தோற்றம் எடுத்தார், அவதரித்தார். அவதரிச்சு பிறந்து அவர் அந்த மரண அனுபவம் ஏற்பட்டு, மரண அனுபவத்துல தேகத்தை கொண்டு போய் எரிச்சுட்டா, ஆனாலும் இந்த தேகம் போனாலும் போகாத ஒரு பொருள் சதா இருந்து கொண்டிருக்கின்றதே அப்படின்னு அந்த மரண அனுபவத்துக்கே அவர் என்ன பண்றாரு, ஜன்னல் எல்லாம் சாத்திண்டு அந்த ரூம்ல தனித்து இருந்து கதவை உள்ள இருந்து லாக் பண்ணிட்டு அப்படியே கட்ட போல விரைச்சுட்டு படுத்துட்டு உள்ள ஆழ்ந்து பாக்குறாரு. ஆழ்ந்து பார்த்து, இப்பொழுது என்னுடைய தேகம் மறித்து விட்டது, இதை 4 பேர் எடுத்துன்னு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு மூச்சற்று அது ஒரு நேரடியா பேசாம எதையும் சிந்திக்காமல் ஒரு ஒரு காட்சி நடந்துட்டு இருந்ததுன்னா, ஒரு சம்பவம் நடந்துட்டு இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த அவேர்னஸாவே அந்த ஆன்ம பார்வையாகவே இருந்து தன்னுடைய மரணத்தையே நேர பார்த்தாரு. இப்படி பார்த்து அது கொண்டு போய் எரிக்கப்பட்ட பிறகும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே அப்படின்னு அதை உணர்ந்து, இது பிறவாதது, இது சாகாதது, இது உதியாதது, இது தேயாதது, இது கூடாதது, இதுதான் பொருள், மீதி எல்லாம் இது மேல ஒரு ரிஃப்ளெக்ஷன், மீதி எல்லாமா இருக்கிறதெல்லாம் இதனுடைய ரிஃப்ளெக்ஷனே, இதுவே அவைகளாக இருக்கு. ஆனாலும் அது அசங்கமா இவைகளுடன் சதுவும் தொடர்பில்லாமல்
பூரணத்துவத்தோட பூரண ஒளியா இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ற கன்விக்ஷன் அவருக்கு அவர் திருவண்ணாமலைக்கு அதுக்கப்புறம் புறப்பட்டு வந்து அங்க 3 வருஷம் சமாதியிலேயே இருந்து பேசக்கூட முடியாத அளவுக்கு ஆகி போய் அப்புறம் 3 வருஷம் கழிச்சு அங்கேயே அப்படியே வாழ்ந்து வரும்பொழுது பல விதமான சாஸ்திர புஸ்தகங்கள்லாம் அவருக்கு சேர்றது, தானா சேர்றது. அவரோட நிலையை வர்ணிக்கிற மாதிரி அந்த சாஸ்திர புஸ்தகங்கள்ல இருந்தது. இங்க என்னன்னா அவர் ஒண்ணும் பண்ணல, ஆனா அவருக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கிற மாதிரி நீங்கள் இருக்கும் நிலைதான் இந்த சாஸ்திரங்களால் 1000 ஆண்டு காலங்களாக காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த சாஸ்திரங்கள் இந்த நிலையே உரைத்து கொண்டிருக்கின்றன அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் கிடைச்சது அவருக்கு. இப்படி பகவான் ரமண மகரிஷினால இதுதான் பொருள்னு அந்த பொருள்ல அந்த மரணானுபவம் மூலமாக ஒரே ஒரு சக்தி, ஒரே ஒரு மெய்யறிவு, ஒளி உணர்வு, பேருணர்வு, சிற்பொருள், சைதன்யம் அப்படின்றது இதுதான் நேரடி அனுபவம். அவரது அபரோக்ஷ ஞானம், எடுப்பிலே அபரோக்ஷ ஞானம் அம்மயமா. இதுதான் ஆதார ஸ்ருதி. இந்த ஆதார ஸ்ருதிக்கு மேல எந்த என்னுடைய எண்ணம் வந்தாலும், எந்த என்னுடைய உணர்ச்சி வந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு இருப்பே கிடையாதுன்றது எனக்கு ஆணித்தரமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து நான் ஒரு சிறிதும் இறங்கவில்லை, நழுவவில்லை. எப்படி நம்ம தேஜோபிந்து உபனிஷத்துல பார்த்தோமோ, சுக மகரிஷி, இதே ஜனக மகாராஜா, அப்புறம் பிரம்மா இவர்கள்லாம் அந்த மாதிரியான ஆன்ம நிலையிலிருந்து ஒரு க்ஷணமும் நழுவுவதில்லையோ, அந்த ஆன்ம நிலையே நான் எப்படி அதுல இருந்தாரோ அதுக்கு என்ன ப்ரூஃப் மாதிரி வந்தது? இவர்கிட்ட என்னென்னமோ சாஸ்திரங்கள் புஸ்தகங்கள்லாம் எடுத்துன்னு நிறைய சந்தேகங்களை கேட்கும்போது இவர் சொன்னது எல்லாம் வேதங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் பெரிய பெரிய மகான்கள் இருந்த நிலைகளுக்கும் இதுதான் சத்திய பொருள்னு அறுதியிட்டு காமிக்கிற மாதிரி அவைகள் ஊர்ஜிதப்படுத்தின. எல்லா உபனிஷத்துகளும் அவர் இருக்கிற நிலைய கோஷமிட்டு இதுதான் நிலை, இதுதான் நிலை. யாரு? ரமண மகரிஷி வாழ்ந்த நிலை, அந்த ஆன்ம நிலை, இதுதான் நிலைன்னு கோஷமிட்டு சொல்லித்து. இப்பேற்பட்ட இந்த சமாதி, இந்த ஆன்ம நிலை, இந்த ஆன்ம நிலையை பத்தி விளக்கிறது தான் ஒவ்வொரு மொமெண்ட்லயும் நம்ம எப்படி மனத்தை வச்சுட்டு இந்த அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுல வெளிப்பட போகுது. இதுல சமாதி நிலைகள் என்னென்ன அப்படின்றதுதான் இவர் இப்ப சொல்றார். அதுதான் சாஸ்திர விரோதமின்றிய ஆத்மதேவதை எனப்படும் அந்த ஆன்ம பொருளானது, அந்த மெய்யறிவானது இன்ன விதமாக இருக்கிறது என்று சாஸ்திர விரோதமின்றிய நல்ல புத்தியால் தீர விசாரித்து சந்தேகமர தீர்மானம் செய்து கொண்டு, இங்க இது வெறும் ஆர்டினரியா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பெருமை தேடுறதுக்கும் ஒரு படிப்பை மேற்கொண்டு நம்ம இறங்கினாலே 1008 கம்பேர் பண்றோம். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து எந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி சொல்லி கொடுக்குறா, இதுல எப்படி இருக்கு ஃபெசிலிட்டிஸ், இதுல எக்ஸலண்டா எனக்கு பிராக்டிக்கல் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன படிப்பு விஷயத்திலேயே நம்ம இவ்வளவு இது பண்ணும் பொழுது, கம்பேர் பண்ணி இருக்கும் பொழுது, இதுல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே இதுல இருந்து வந்துட்டு இருக்கு. இதுதான் அன்றாட வாழ்க்கையா வந்துட்டு இருக்கு. திருப்பி எங்கேருந்து வந்துட்டு இருக்கோ அந்த இடத்த போய் நம்ம ஆராய்ஞ்சு எது உண்மை பொருள்னு ஆராயறதுக்கு வெளியில போய் தேட முடியாது. நம்ம வாழ்க்கையா விரிகிற நம்மளுடைய உணர்ச்சி தான், நம்மளுடைய எண்ணங்கள் தான், நம்மளுடைய எண்ணுபவர்கள் தான், நம்மளுடைய அனுபவித்தவர்கள் தான், நம்மளுடைய மெமரி தான், எல்லாம் இருக்கிற இடம் அந்த கரணம். இந்த அந்த கரணமே எங்கேருந்து வருதுப்பா? விழிப்பு நிலை வாழ்க்கையை வாழ்பவனாக இருப்பதே இதுப்பா. எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே அடிப்படை தான். ஆனா வாழும் மனிதர்கள் அவர்களுடைய மனத்தினுடைய பேதத்தினாலும் அவர்களுடைய அகந்தையினுடைய வேகத்தினாலும் விதவிதமாக மாறுகிறார்கள். இங்க ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, அகந்தைகள் தான் இருக்கு. அகந்தை கொண்ட உணர்ச்சிகளும் அவை மேலிட்ட எக்ஸ்பிரஷன்ஸும் தான் இங்க வாழ்க்கையா வந்துட்டு இருக்கு. ஆனா அடிப்படையில ஆன்ம பொருள் தான். இத அவர் அறுதியிட்டு உணர்ந்து அதுவே அவரை வெளியில அழிச்சுன்னு திருவண்ணாமலையில அப்படியே அதுவாகவே ஆழ்ந்து கிட்டத்தட்ட அதுக்கு மேல 56 வருஷமும் என்னமோ இருந்துட்டு மகாசமாதி அடைஞ்சார். இப்படி தத்ரூபமா கொடுக்கப்பட்ட இத நாமளும் கன்விக்ஷனோட ஒரு இந்த சமாச்சாரம் இல்லை.
இது வந்து உண்மை பொருளே, அதுதான் நாம். இதனால என்ன நடக்க போறது? மீன நடக்க போறது என்ன? இப்படி உடலை எடுத்து ஒரு பிறவி ஆணாகவும் பெண்ணாகவும் பலவித கதாபாத்திரங்கள்லயும் இது வேணும் இது வேண்டாம், இது நல்லது இது கெட்டதுன்னு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூசரா இருக்கணும்? எதுக்கு சாய்ஸ்? இங்க ஃபர்ஸ்ட் ஏன் பிறவியே இருக்கணும் அப்படின்னு அந்த பிறவியே ஒரு பூச்சி வயத்துல கூட நம்ம போய் பிறக்க வேண்டாம். ஒரு பூச்சி கர்ப்பமோ ஒரு பசுமாட்டு கர்ப்பமோ எந்த கர்ப்பமுமே தேவையில்லை. அப்பேற்பட்ட முடிக்கிற விஞ்ஞானம், அப்பேற்பட்ட முடிக்கிற விஞ்ஞானம் தான் இந்த ஆன்ம விஞ்ஞானம். இப்படி பகவான் ரமண மகரிஷினால இதுதான் பொருள்னு அந்த பொருள்ல அந்த மரணானுபவம் மூலமாக ஒரே ஒரு சக்தி, ஒரே ஒரு மெய்யறிவு, ஒளி உணர்வு, பேருணர்வு, சிற்பொருள், சைதன்யம் அப்படின்றது இதுதான் நேரடி அனுபவம். அவரது வந்து அபரோக்ஷ ஞானம், எடுத்த எடுப்புலயே அபரோக்ஷ ஞானம். அம்மயமா இதுதான் ஆதார ஸ்ருதி. இந்த ஆதார ஸ்ருதிக்கு மேல எந்த என்னுடைய எண்ணம் வந்தாலும் எந்த என்னுடைய உணர்ச்சி வந்தாலும் அவைகளுக்கெல்லாம் ஒரு இருப்பே கிடையாதுன்றது எனக்கு ஆணித்தரமா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுல இருந்து நான் ஒரு சிறிதும் இறங்கவில்லை, நழுவவில்லை. எப்படி வந்து நம்ம தேஜோபிந்து உபனிஷத்துல பார்த்தோமோ, சுக மகரிஷி, இதே ஜனக மகாராஜா, அப்புறம் பிரம்மா இவர்கள்லாம் அந்த மாதிரியான ஆன்ம நிலையிலிருந்து ஒரு க்ஷணமும் நழுவுவதில்லையோ, அந்த ஆன்ம நிலையே நான் எப்படி அதுல இருந்தாரோ அதுக்கு என்ன ப்ரூஃப் மாதிரி வந்தது? இவர்கிட்ட என்னென்னமோ சாஸ்திரங்கள் புஸ்தகங்கள்லாம் எடுத்துன்னு வந்து நிறைய சந்தேகங்களை கேட்கும்போது இவர் சொன்னது எல்லாம் வேதங்களுக்கும் உபனிஷத்துக்களுக்கும் பெரிய பெரிய மகான்கள் இருந்த நிலைகளுக்கும் இதுதான் சத்திய பொருள்னு அறுதியிட்டு காமிக்கிற மாதிரி அவைகள் ஊர்ஜிதப்படுத்தின. எல்லா உபனிஷத்துக்களும் அவர் இருக்கிற நிலைய கோஷமிட்டு இதுதான் நிலை, இதுதான் நிலை. யாரு? ரமண மகரிஷி வாழ்ந்த நிலை, அந்த ஆன்ம நிலை, இதுதான் நிலைன்னு கோஷமிட்டு சொல்லித்து. இப்பேற்பட்ட இந்த சமாதி, இந்த ஆன்ம நிலை, இந்த ஆன்ம நிலையை பத்தி விளக்கிறது தான் ஒவ்வொரு மொமெண்ட்லயும் நம்ம எப்படி வந்து மனத்தை வச்சுட்டு இந்த அன்றாட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுல வந்து வெளிப்பட போகுது. இதுல சமாதி நிலைகள் என்னென்ன அப்படின்றதுதான் இவர் வந்து இப்ப வந்து சொல்றார். அதுதான் வந்து சாஸ்திர விரோதமின்றிய ஆத்மதேவதை எனப்படும் அந்த ஆன்ம பொருளானது, அந்த மெய்யறிவானது இந்த விதமாக இருக்கிறது என்று சாஸ்திர விரோதமின்றிய நல்ல புத்தியால் தீர விசாரித்து சந்தேகமற தீர்மானம் செய்து கொண்டு, இங்க வந்து இது வந்து வெறும் ஆர்டினரியா நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் பெருமை தேடுறதுக்கும் ஒரு படிப்பை மேற்கொண்டு நம்ம இறங்கினாலே 1008 கம்பேர் பண்றோம். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி சொல்லி கொடுக்குறா, இதுல எப்படி இருக்கு ஃபெசிலிட்டிஸ், இதுல வந்து எக்ஸலண்டா எனக்கு பிராக்டிக்கல் இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன படிப்பு விஷயத்திலேயே நம்ம இவ்வளவு வந்து இது பண்ணும் பொழுது, கம்பேர் பண்ணி இருக்கும் பொழுது, இதுல வந்து நம்ம வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையே வந்து இதுல இருந்து வந்துட்டு இருக்கு. இதுதான் அன்றாட வாழ்க்கையா வந்துட்டு இருக்கு. திருப்பி எங்கேருந்து வந்துட்டு இருக்கோ அந்த இடத்த போய் நம்ம ஆராய்ஞ்சு எது உண்மை பொருள்னு ஆராயறதுக்கு வெளியில போய் தேட முடியாது. நம்ம வாழ்க்கையா விரிகிற நம்மளுடைய உணர்ச்சி தான், நம்மளுடைய எண்ணங்கள் தான், நம்மளுடைய எண்ணுபவர்கள் தான், நம்மளுடைய அனுபவித்தவர்கள் தான், நம்மளுடைய மெமரி தான், எல்லாம் இருக்கிற இடம் அந்த கரணம். இந்த அந்த கரணமே எங்கேருந்து வருதுப்பா? விழிப்பு நிலை வாழ்க்கையை வாழ்பவனாக இருப்பதே இதுப்பா. எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே அடிப்படை தான். ஆனா வாழும் மனிதர்கள் அவர்களுடைய மனத்தினுடைய பேதத்தினாலும் அவர்களுடைய அகந்தையினுடைய வேகத்தினாலும் விதவிதமாக மாறுகிறார்கள். இங்க ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அகந்தைகள் தான் இருக்கு. அகந்தை கொண்ட உணர்ச்சிகளும் அவை மேலிட்ட எக்ஸ்பிரஷன்ஸும் தான் இங்க வாழ்க்கையா வந்துட்டு இருக்கு. ஆனா அடிப்படையில ஆன்ம பொருள் தான். இத வந்து அவர் அறுதியிட்டு உணர்ந்து அதுவே வந்து அவரை வெளியில அழைச்சிட்டு வந்து திருவண்ணாமலையில வந்து அப்படியே அதுவாகவே ஆழ்ந்து கிட்டத்தட்ட அதுக்கு மேல 56 வருஷமும் என்னமோ இருந்துட்டு மகாசமாதி அடைஞ்சார். இப்படி தத்ரூபமா கொடுக்கப்பட்ட இத நாமளும் வந்து கன்விக்ஷனோட, ஒரு இந்த சமாச்சாரம் இல்லை, இது வந்து உண்மை பொருளே, அதுதான் நாம். இதனால என்ன நடக்க போறது? மெயினா நடக்க போறது என்ன? இப்படி
உடலை எடுத்து ஒரு பிறவி ஆணாகவும் பெண்ணாகவும் பலவித கதாபாத்திரங்கள்லயும் இது வேணும் இது வேண்டாம் இது நல்லது இது கெட்டதுன்னு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூசரா இருக்கணும்? எதுக்கு சாய்ஸ்? இங்க ஃபர்ஸ்ட் ஏன் பிறவியே இருக்கணும் அப்படின்னு அந்த பிறவியே ஒரு பூச்சி வயத்துல கூட நம்ம போய் பிறக்க வேண்டாம். ஒரு பூச்சி கர்ப்பமோ ஒரு பசுமாட்டு கர்ப்பமோ எந்த கர்ப்பமுமே தேவையில்லை. அப்பேற்பட்ட முடிக்கிற விஞ்ஞானம், அப்பேற்பட்ட முடிக்கிற விஞ்ஞானம் தான் இந்த ஆன்ம விஞ்ஞானம். ஜனக மகாராஜா என்ன சொல்றார்? இந்த அனுசந்தானத்தினால் ஒரு பக்குவமான சமாதி வரும். இந்த பக்குவமான சமாதின்றது என்ன? கான்ஸ்டன்ட் கேஸ் உள்ள திரும்பி இருக்கு. உள்ள நடக்கிற விமர்சனங்கள் எது மேலேயும் புத்தி போகல. அப்படியே உதாசீன பாவத்தோட அவைகள் இருந்தும் இல்லாதவைகளாக அவைகள் காணப்படுகின்றன. உதாசீன பாவம்ன்றது என்ன? அது சட்டையே பண்ணல. அப்படியே இருக்கும் பொழுது அந்த எம்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்கிற அந்த அகண்டாகார கண் ஆன்ம கண் வளர்றது. ஆன்ம பார்வை பெறுகிறது. இந்த ஆன்ம பார்வையில் என்ன? ஆன்ம பார்வை தான் ஒரு சித் பிரகாசமே. இந்த திரிபுரையினுடைய சொரூபமே என்ன? அடர்ந்த பிரகாசம், காலமற்ற பிரகாசம். பியூர் இன்டெலிஜென்ஸ் ஒரு பிரகாசமயமாகவே இருக்கின்றது. பிரகாசமயமாவே பியூர் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சமாதி சித்திக்கும் பொழுது விதைகள், அதாவது இல்லவே இல்லாத பேரறிவு, அதனால நழுவி நான் என்ற உடலும் இந்த உலகமும் பிரதானமாயி அறிவு திரிபுற்று சுட்டறிவும் சுட்டறியாமையுமா ஓயாம சேர்ந்து கிடக்கு. இப்படி இருக்கிற மூல அஞ்ஞானம்னு சொல்லப்படுற அதனுடைய சத்தியத்தன்மை, இருப்புத்தன்மை இது நிதர்சனமாக நம்முடைய பேருணர்வாகவே இருக்க ஆரம்பிக்கின்றது. இதைதான் அவர் சொல்றார். சம்சாரத்திற்கு காரணமான மூலஞானம் நாசமாகி விடும் என்பதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. தியானத்தின் பக்குவமான நிர்விகல்ப சமாதியில் பரமபதத்தை அடைந்து பிறகு அந்நிலையில் ஞாபகப்படுத்திக் கொள்வதனால் பிரத்யபிக்ஞாவான் ஆகின்றனன். பிரத்யபிக்ஞாவான் இதுதான் அந்த சொல். இது ஒரு பெயர் சொல். பிரத்யபிக்ஞாவான் என்ன? உணர்வு நிலையிலேயே இருப்பவன். உணர்வு உணர்வாலேயே ஸ்வீகரிக்கப்பட்டவன். உணர்வு மயமாகவே அவனை அது ஆக்கிக் கொள்கிறது, தன்மயமாகவே ஆக்கிக் கொள்கிறது. இந்த மாதிரி ஆனவன் தான் அந்த உணர்விலேயே தோன்றி இருக்கிற பேர் தான் பிரத்யபிக்ஞாவான். பிரத்யபிக்ஞாவான்னா என்ன? ஒரு உணர்வு இருந்துட்டே இருக்கு, ஆனா அந்த உணர்வாவே தெரிகிறது நம்மளுக்கு, தனி இருப்பே போயிடுறது. இதுதான் உன்னத நிலை. இது அவனுக்கு சித்திக்கிறது. இதற்கு காரணமான நிர்விகற்ப சமாதியும் சித்திக்கிறது. அதாவது ஒரு விகற்பங்கள் அற்று இந்த ஆன்ம பொருள்னு சொல்லப்படுற மெய்ப்பொருள், மெய்யறிவு எப்படி இருக்குன்னா அந்நியமற்று, வேதமற்று, தனி இருப்பற்று, ஒரே இருப்பாக அந்நியமா ஒண்ணுத்தையும் விடுறதே கிடையாது. தான் தான் இருக்கு. அதுதான் ஆன்மான்ற அந்த பேரறிவு பொருளுக்கு உலகம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியவே தெரியாது. உலகத்துலதான் நம்ம இருக்கோம். நம்ம எப்படி இருக்கோம்? புத்தியினால கட்டப்பட்ட இரட்டைகளாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். உலகத்தையும் இரட்டைகளாவே வச்சுட்டு அது கூட உருவாடின்னு இருக்கோம். நல்லது, கெட்டது, கஷ்டம், துக்கம், சுகம் அப்படின்னு இரட்டைகளாவே வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு இருப்பு அந்நியமா அங்க இல்லவே இல்லை. இது உடம்பு ஆன்ம பொருள் மாதிரி ஒரு திரிபுற்று விகற்பமாக பார்க்கப்படுவதனால் கட்டப்பட்ட பொய்யான வாழ்க்கை அமைப்பு இது, பொய்யான பிரபஞ்சம் இது. அது இது சார்ந்தே இல்லை. இப்படியான ஒரு நிலை சித்திக்கிறது அப்படின்றார். இப்போ இந்த பிரத்யபிக்ஞாவான் அப்படின்ற நிலை, அதாவது ஆன்ம உணர்வாகவே இருக்கும் நிலை அப்படின்றது என்ன அப்படின்றத இப்ப அவர் விளக்குறாரு. மறதியற்ற, மறதி, நினைப்பு, மறதின்னு ரெண்டுமே இல்லை, அந்த உணர்வுலயே தோய்ந்திருத்தல். மெய் உணர்வுன்னு சொல்லப்படுற சித் பிரகாச உணர்வுலயே தோய்ந்திருத்தல். அதுக்கு ஒரு 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 அன்றாட வாழ்க்கையில
அறுதியிட்டு குறிப்பாக உண்மையாக நேரடியாக உணரணும் இல்லையா? அதுக்கு உண்டான ஒரு பிராக்டிக்கல் ஸ்டெப் அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. ஒவ்வொரு சத்சங்கமும் அதனுடைய முடிவுல அந்த லிசனர்ஸா கேட்டவர்களா இருந்த அந்த மனத்தை ஒரு ஏகாகிரக புள்ளியில ஆழ்த்தி கண்களை மூடி தியானம் பண்ற அளவுக்கு அது தூண்டும். இதை தவிர ஆரம்ப நாள்ல நான் மெடிடேஷன் டெக்னிக் 1 அப்படின்னு வெளியில இருந்து ஒரு மணி ஓசை மூலமாக 40 செகண்டுக்கு ஒரு தடவை ஒரு மணி ஓசை அடிக்கிறது. அது என்னன்னா, ஒருவேளை நம்ம மனம் காட்டாறு மாதிரி வர அதனுடைய வாசனை பதிவுகள்ல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதன் வயப்பட்டு அப்படியே வெளியே பகிர்முகமாக யோசனைகள்ல தீவிரமான ஏதோ ஒரு ஞாபகத்துல உணர்ச்சிகள்ல மாட்டிக்கொண்டு இருந்தா அதிலேருந்து ரிமைண்ட் பண்றதுக்கு இந்த சத்சங்கத்திலேயே இணைப்பா அதுல கொடுத்திருந்தேன். மெடிடேஷன் டெக்னிக் 1 மணி ஓசையை கொடுத்திருந்தேன். 40 செகண்டுக்கு ஒரு தடவை அடிக்கும் அது. இப்ப நிறைய பேருடைய விருப்பம் என்னன்னா இந்த கைடன்ஸ் கூட எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது ஒண்ணு. நீங்க இதை தாண்டி விசாரம்னு சொல்லப்படுற கண்ணை திறந்துட்டே பண்ற தியானம் பேர் தான் விசாரம். எப்பொழுதுமே இந்த தனித்துவம் இருக்கா அப்படின்னு விசாரிக்கிறது தான் கண்ணை திறந்துட்டே நம்ம செய்யற வேலைகள்ல அப்படின்றத கண்களை திறந்துட்டு செயல்களில் ஈடுபடும் போது நீங்க பண்ணலாம். ஆனா தியானத்துக்குன்னு வரும்பொழுது இத இந்த மணியோசைன்றது உங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கு. எங்கேயாவது தீவிரமான யோசனையில ஆட்பட்டு நீங்க கண்களை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒருவேளை இந்த காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்பட்டவர்களாக இருந்தீர்களானால் அங்கிருந்து உங்களை மீட்கிறதுக்கு. அதனால இப்ப எல்லா சத்சங்கங்கள்லயுமே இந்த 1 மணி நேர மணி ஓசைய வெளியிலேருந்து வர 40 செகண்டுக்கு ஒரு தடவை வர மணி ஓசையை நான் இணைச்சு விடுறேன். அதையும் உபயோகப்படுத்திட்டு நீங்க 1 மணி நேரத்துக்கு தியானம் சமாதி பழகலாம்.